तत्वदृष्टीचे बोलणे, परीन तैसी झाली मने, बोललो अनुभवाविडे, शब्द जाला निरर्थक. இந்த ஓவியின் பொருளாவது, மேற்கூறப்பட்டவையெல்லாம் தத்துவ திருஷ்டியாக கேள்வி ஞானத்தால் கூறப்பட்ட பேச்சுக்களே அன்றி என் மனதின் அனுபவ ஞானத்தால் ஏற்பட்டவை அன்று. அனுபவமின்றி கூறப்படும் அர்த்தமற்ற பேச்சுக்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களே என்றால் அது மிகையன்று என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார். இந்த ஓவியை மொழிபெயர்க்கும் போது தத்துவ திருஷ்டி என்பதற்கு கேள்வி ஞானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டாலும் கேள்வி ஞானம் என்பது முரண்தொடை ஆகும். ஆக்சிமொரான் என்று சொல்லுவோம் அல்லவா? அதாவது இரண்டு வார்த்தைகளும் முரண்பட்ட பொருளை கொண்டன. ஏனெனில் கேள்விப்பட்டு அறிவது அறிவு எனப்படும், அனுபவப்பட்டு உணர்வதே ஞானம் எனப்படும். அறிதலுக்கும் உணர்தலுக்குமான இந்த நுட்பமான வேறுபாட்டையே தாஸ்கனு மகராஜ் இங்கு குறிப்பிடுகின்றார். எனவேதான் ஆன்மீகத்தில் ஆத்ம ஞானம், ஆத்மானுபவம் என்ற இரண்டும் உள்ளதே அன்றி ஆத்ம அறிவு என்று எதுவும் கூறப்படுவதில்லை. தாஸ்கனு மகராஜ் இந்த ஸ்தவன மஞ்சரியை இயற்றும் காலத்தில், அதாவது 1918 தனக்கு அத்தகைய ஆத்மானுபவம் கைகூடியிருக்கவில்லை என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார். ஜெய் சாய்ராம்.